இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில இருந்து வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. அதாவது அலுவலக உதவியாளர், ஈப்பு ஓட்டுநர், இரவு காவலருக்கான அதுக்கு நம்ம அப்ளை எல்லாம் பண்ணியிருந்தோம். அதில் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கா வந்து என்ன வந்துட்டு இருக்குன்னா, சான்றிதழ் சரிபார்ப்பு இன்டர்வியூக்கான லெட்டர் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து எங்க வந்திருக்குன்னா, கண்ணங்குடி ஊராட்சி ஒன்றியம் சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து வந்திருக்கு. எதுக்குன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு, அதுக்கு வந்து இன்டர்வியூ, அதுக்கு வந்து ஆஜராகணும் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஹால் டிக்கெட் வந்து போஸ்ட்ல அனுப்பியிருக்காங்க. அதை வந்து ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு அனுப்புனாங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எப்போ எக்ஸாம் நடக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கலாம் வாங்க. மேற்படி விண்ணப்ப சரிபார்க்கும் பணி. விண்ணப்பம் வந்து எப்போ சரிபார்க்கணும்னா வந்து 16/10/2025 10 மணிக்கு நடைபெறும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கொண்டு வரணும்னு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த ஹால் டிக்கெட் வந்து அலுவலக உதவியாளருக்கு வந்து வந்திருக்கு. அதுக்காக என்னென்ன சான்றிதழ்கள் வந்து கொண்டு போகணுன்னு டைமிங்கும் டேட்டும் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. 16/10/2025 10 மணிக்கு போயிடணும். என்னென்ன இதுனா வந்து பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், அதாவது ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வசிக்கிறதுக்கான ஆதாரம், இருப்பிட சான்று கண்டிப்பாக கொண்டு போகணும். அது கூட ஆதார் கார்டு, இல்லைனா குடும்ப அட்டை, இல்லைனா வாக்காளர் அடையாள அட்டை, இல்லைனா வீட்டு வரி கட்டுவோல அந்த ரசீது, கண்டிப்பாக வந்து இருப்பிட சான்று முக்கியம். அது கூட இந்த 4 இதில் வந்து எது வேணாலும் ஒன்று வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக கொண்டு போகணும். கல்வி தகுதி சான்றிதழ், நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கோமோ அது கொண்டு போகணும். பள்ளி மாற்று சான்றிதழ், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதுவும் கொண்டு போகணும். மாற்றுத்திறனாளிக்காக இருப்பின் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்க அந்த அட்டையை வந்து அடையாள அட்டையை வந்து கண்டிப்பாக கொண்டு போனோம். அந்த அடையாள அட்டை வந்து 31/8/2025 முன்னாடி, அதாவது அப்ளை நமக்கு எக்ஸாம் டேட்டு அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணதாக வந்து இருக்கணும் கண்டிப்பாக. அப்புறம் விதவை கணவனால் கைவிடப்பட்டவராக இருந்தால் அவங்களுக்கான அந்த சான்றும் வந்து இது வச்சுருந்தீங்கன்னா கொண்டு போகணும். கூடுதலாக கல்வி சான்று ஏதேனும் இருப்பின், அதை நம்ம இப்போ வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான், ஆனால் நம்ம வந்து 12th இல்லை காலேஜோ படிச்சிருந்தோன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம ஜெராக்ஸ் வந்து கொடுத்துருந்தோன்னா அதோட ஒரிஜினல்ஸும் வந்து கொண்டு போகணும். தமிழ் மொழியில் பயின்றவரா, அதாவது PSTM சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும். இது எல்லாமே வந்து என்னதுன்னா ஒரிஜினல் தான் கொண்டு போகணும். ஏன்னா நமக்கு இப்போ வந்து சான்றிதழ் சரிபார்க்கறனால நம்ம இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணும்போது எல்லாமே ஜெராக்ஸ் கொடுத்துருப்போம். எல்லா சர்டிஃபிகேட்ஸோட ஒரிஜினல் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும். நம்ம ஜெராக்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போதே வச்சுருப்போம். இப்போ ஒரிஜினல்ஸ் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பே வைக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் கண்டிப்பாக கொண்டு போகணும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இனி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து அந்தந்த டேட்டில் எனக்கு இன்டர்வியூங்கிறத வந்து அவரவருக்கு போஸ்ட்லேயே வந்து நமக்கு வந்துடும்.